பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது திருவண்ணாமலை புத்தக கண்காட்சியில் காந்திநகர் பைபாஸ் சாலையில் உள்ள மைதானத்தில் மார்ச் 7 முதல் 16 வரை அரங்கு எண் 38. பேரறிஞர்கள் வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். சமீபத்தில் அமைச்சர் உதயநிதிக்கு எதிரான வழக்கில் ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு வரியை மாற்றி எழுதியிருக்கிறாங்க. கடந்த 100 வருடங்களில் தான் ஜாதி தோன்றியது அப்படிங்கிற வரியை மாற்றி கடந்த 100 வருடங்களில் ஜாதி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வரியை மாற்றிருக்காங்க. சமீபத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பேசப்பட்ட விஷயங்கள் பேசுபொருளானது. இந்த கேஸ்ல அப்படி என்ன போயிட்டு இருக்கு? இல்ல நீதிபதி அனிதா சுமந்த் அவர்கள் முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி ஒன்னே ஒன்று, ரொம்ப சிம்பிள். கோவாரண்டோ பெட்டிஷன் போடுறாங்க. அதாவது தகுதி இழந்து விட்டார்கள் அமைச்சராகிய சேகர் பாபுவும் அமைச்சராகிய உதயநிதி ஸ்டாலினும் சனாதனத்துக்கு எதிராக பேசியதால் அவர்கள் தகுதி இழந்து விட்டார்கள். அவங்க எடுத்துக்கொண்ட உறுதிமொழி மீறி விட்டார்கள். அதனால அவங்கள தகுதி நீங்குவதாக அறிவியுங்கள் அப்படின்றதுதான் கோவாரண்டோ பெட்டிஷனோட அர்த்தம். அப்படி அறிவிக்க முடியுமா முடியாதா, இவ்வளவுதான் டிபேட்டு இல்லையா? இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு பேனாவை கொடுக்குறேன். இது மை பேனாவா இல்ல பால் பாயிண்ட் பேனாவா? 2 மையில தான் எழுதுன்னு உருட்டலாம், அது வேற. இது ஃபவுண்டைன் பென்னா இல்ல பால் பாயிண்ட் பென்னா அப்படின்னு நான் கேட்கறேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எது இருக்கா அதை சொல்லுவேன். இது ஃபவுண்டைன் பென்னா பால் பாயிண்ட் பென்னான்னு சொல்லுவீங்க. இது ஃபவுண்டைன் பென் அப்படின்னா இது ஏன் ஃபவுண்டைன் பென்? இது பால் பாயிண்ட் பென்னா இது ஏன் பால் பாயிண்ட் பென்? ரைட்டா? ரீஃபில்லபிள் இங்கு கிடையாது, அதனால இது பால் பாயிண்ட் பென். இது தனித்தனி ட்ரை இங்க்ல இயங்குவது, அதனால இது பால் பாயிண்ட் பென். நுனியில பால் இருக்கு, நார்மல் நிப்பு இல்லாம பால்டு நிப்பு இருக்கு, அதனால இது பால் பாயிண்ட் பென். இவ்வளவுதானே. ஏன் மை ஊத்துறோம்? மையினா என்ன? மை எப்படி தயாரிக்கப்படுகிறது? பேனா தயாரிக்கும் தொழிலாளிகள் படும் அவஸ்தை என்ன தெரியுமா? இப்படின்லாம் நீங்க பேச முடியுமா? கேட்கிற கேள்வி என்னவோ அதற்கான பதில் மட்டும்தானே வர முடியும். ஆனா நீதிபதி அனிதா சுமந்த் அவர்கள் என்ன எடுத்துக்கிறாரு அப்படின்னா, இந்த கோவாரண்டோ செல்லும் செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சனாதனம்னா என்ன அப்படின்ற விளக்கத்தை கொடுப்பதற்கு முற்படுகிறார். அந்த முற்படுவதற்கான உத்வேகம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு தெரியல. ஏன் அதை சொல்றாங்க அப்படின்றதும் புரியல. கொஸ்டின் என்ன, இவங்க கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை மீறிட்டாங்களா இல்லையா? மீறிட்டாங்கன்னா கோவாரண்டோ போடுங்க அப்படின்றது தானே. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை மீறிட்டாங்க, இவங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக செயல்பட தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் எங்கேயாவது சனாதன தர்மத்தை பாதுகாக்கிறதா? இல்ல. கான்ஸ்டிடியூஷன் வர்ண தர்ம முறைகளை பாதுகாக்கிறதா? இல்ல. கான்ஸ்டிடியூஷன் குணத்தின் அடிப்படையில் தொழில்கள் அல்லது தொழிலின் அடிப்படையில் குணங்கள் அல்லது தொழிலின் அடிப்படையில் பிரிவினைகள் இதை ஆதரிக்கிறதா? இல்ல. அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது. ஆனா சனாதன தர்மம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிற அந்த வார்த்தையை எப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பேசுறாங்க அப்படின்னா, சனாதனம்ன்றது ஒண்ணு, தர்மம்ன்றது ஒண்ணு, சனாதன தர்மம்னு அது வேற ஒண்ணு, அதற்கான அர்த்தம் வேற, எட்டர்னல். அது உலகத்தில் அழிவில்லாதது. இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், பெர்பெச்சுவல் மோஷன் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, PMM அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யூடியூப்லயே கூட பெர்பெச்சுவல் மோஷன் மிஷின்ஸ் போட்டீங்க அப்படின்னா இப்படி சுத்தி விடுவாங்க, அது காலம் பூரா சுத்திக்கிட்டே இருக்கும். 2 பக்கம் மேக்னெட் வச்சிருவாங்க, நடுவில் ஒரு பால் வச்சிருவாங்க, அந்த பால் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அது ஃபேக் கான்செப்ட். அது சயின்டிபிக்கலி இம்பாசிபிள். எனர்ஜி இன்புட் இருந்தா மட்டும்தான் ப்ரொடக்டிவிட்டி அவுட்புட் வரும், இவ்வளவுதான் சயின்ஸ். பெர்பெச்சுவல் மோஷன் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. ஒன்லி இன்புட், அதுக்கப்புறம் எட்டர்னல் அவுட்புட். அப்படி ஒரு மிஷின் பாசிபிளா? இல்ல. ஆனா அப்படி ஒரு தர்மம் பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க இந்த தீர்ப்புல. பெர்பெச்சுவலான தர்மம் சனாதன தர்மம், அதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு அதிகாரம் எங்கிருந்து வருகிறது அப்படின்றத கேள்வி எழுப்புறாங்க. ஆக்சுவலா இது நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி இருக்குல்ல. நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதுன்றது இல்ல, அந்த தீர்ப்புல இருந்து விமர்சனத்தை சொல்றோம். முதல்ல அவங்க நீக்கின பாயிண்ட பேசிடுவோம். அவங்க என்ன சொல்றாங்க, the caste that we know have originated in the recent century அப்படின்னு முதல்ல எழுதியிருந்தாங்க. ஆரிஜினேட்டட், அதாவது சாதி என்பது 100 வருஷத்துலதான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 150 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பிராமணர்னு வாழ்ந்தாங்க, சத்திரியர்னு வாழ்ந்தாங்க, வைசியர்னு வாழ்ந்தாங்க, பஞ்சமர்னு வாழ்ந்தாங்க? அப்ப எப்படி தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டது? அப்போ சாதி உருவாக்கப்பட்டதே 100 ஆண்டுகளில் தான் என்பது சட்டத்துக்கு விரோதமாக, உண்மைக்கு புறம்பாக எழுதப்பட்ட ஒரு வரி. அந்த வரியை இன்னைக்கு திருத்திக்கிட்டாங்க. எப்படி திருத்திக்கிட்டாங்கன்னா, the caste categorization that we know have evolved in the recent century அப்படின்னு போட்டு மாத்திட்டாங்க. அதாவது சாதிய வகைப்பாடு அப்படின்றது, இந்த வகைப்பாடு இப்ப ரீசெண்டா வந்ததாதான் இருக்கும். ஏன்னா இப்ப வன்னியர் அப்படின்றது ஒரு சிங்கிள் காஸ்ட் கிடையாது, ஒரு பல்வேறு சாதிகள் ஒருங்கிணைந்து வன்னியரா தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. நாடார் அப்படின்னா 7 சாதிகள், அது கீழே பல்வேறு சாதிகள். இன்னைக்கு அந்த இதெல்லாம் இல்லாம ஒன்னா மாறிட்டாங்க.
முக்குளத்தோர் அப்படி ஒரு ஐடென்டிட்டியை ட்ரை பண்ணாங்க, கொங்கு வேளாளர் அப்படி ஒரு ஐடென்டிட்டியை ட்ரை பண்ணாங்க, முதலியார் செட்டியார் இப்படி பல்வேறு சாதிகளும் கூட உட்பிரிவுகள் இருக்கு. ஆனா லார்ஜர் கேட்டகரைசேஷன்ல ஒன்னா வர்றாங்க அப்படின்ற விதம்லாம் பாக்குறோம். இந்த கேட்டகரைசேஷன் ரீசெண்டா நடந்ததுதான். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து சாதி பேர் ஒன்னா இருக்கும், ஆனா மதுரையில இருக்கிறவனும் திருநெல்வேலியில இருக்கிறவனும் ஒரே சாதியான்னு கேட்டீங்கன்னா அவன் வேற நான் வேற அப்படிம்பாங்க. அப்ப கேட்டகரைசேஷன் ரீசெண்ட் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்க வகைப்படுத்தல. எப்படி வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க? ஒவ்வொருத்தனையும் எவ்வளவு கூர்மையா பிரிக்க முடியுமோ பிரிக்கிறது மட்டும்தான் நோக்கமா இருந்துச்சு, ஒண்ணு சேர்க்கறது நோக்கமா இல்ல. ஒண்ணு சேர்க்கிற நோக்கம் இருக்கிறத மட்டும்தான் கேட்டகரைஸ் பண்ணி சேர்ப்பான். ஒண்ணு சேர்க்க நோக்கம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? பிரிச்சுக்கிட்டே தான் போவான், டிவிசிவ் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவான். அதுதான் நடந்திருக்கிறது. அதை எதிர்த்து தான் அம்பேத்கர் பேசினார், அதை எதிர்த்து தான் பெரியார் பேசினார், அதை எதிர்த்து தான் இந்தியாவில் இருந்த முற்போக்கு இயக்கங்கள் எல்லாரும் பேசினார்கள். அதைத்தான் உதயநிதி ஸ்டாலினும் ஆராசாவும் சேகர்பாபுவும் பேசி இருக்கிறாங்க. ஆராசா அவர்கள் தொடர்ந்து எல்லா மேடையிலையும் அம்பேத்கரை மேற்கோள் காட்டி தான் பேசுறாரு. இப்போ இதுல வந்து தீர்ப்புல என்ன வருது அப்படின்னா, இந்த தீர்ப்பை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அவங்க வந்து பல்வேறு விஷயங்களை அடுக்குறாங்க. முதல்ல ஃபேக்சுவலா நிறைய விஷயங்கள் தப்பா இருக்கு. ரெண்டாவது, அவங்க நீதிமன்றத்தாலே கண்டுபிடிக்க முடியாத புக்கை நான் அன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? நீதிமன்றத்தாலே கண்டுபிடிக்க முடியாத புக்கு எப்பேற்பட்ட புத்தகம் அப்படின்னா, அது வந்து கண்ணுக்கே தெரியாது. நீங்க வந்து கண்ணாடியை போட்டு பாத்தீங்கன்னா கூட அந்த முதல் லிங்கை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணுக்கே தெரியாது. அப்படி செலக்டிவா ஒரு விஷயத்த உள்ள குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆராசா அவர்களுடைய ஆர்டிகிள், சனாதன தர்மம் பற்றி ஒரு ஆர்டிகிள் வீக்லியில் எழுதுறாரு. அந்த ஆர்டிகிள்ல வந்து அவர் என்ன சொல்றாரு, சிபி ராமசாமி ஐயர், அவர் வந்து இங்க பிரிட்டிஷ் கவர்னர் ஆட்சி இருந்த போது அதுல திவானா வேலை பார்த்தவர், அவருடைய புத்தகம் ஹிந்து ஃபெய்த் அண்ட் கல்ச்சர் அப்படின்ற புத்தகம். அந்த புத்தகத்திலிருந்து ஆராசா 2 மேற்கோள் எடுத்து அதுல பயன்படுத்தி இருக்கிறாரு. அந்த புத்தகம் மட்டுமல்ல, சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய புத்தகம், ஷியாமா பிரசாத் முகர்ஜியினுடைய புத்தகம், அம்பேத்கருடைய புத்தகம் சொல்லிட்டு எல்லாரையும் மேற்கோள் காட்டி ஆராசா வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்படி தீர்ப்புக்கு நீங்க 1000 மேற்கோள் காட்டுறீங்களோ அந்த மாதிரி ஆராசா தன்னுடைய கட்டுரைக்கு 1000 மேற்கோள் காட்டுவார். அந்த மேற்கோள்ல சிபி ராமசாமி ஐயருடைய புத்தகமாகிய ஹிந்து ஃபெய்த் அண்ட் கல்ச்சர் அப்படின்ற புத்தகத்தை அவர் காட்டுறாரு. நீதிபதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 135 அந்த 135வது பத்தியில நீதிபதி அவர்கள் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிகிள் penned by Mr. A. Raja, there is a reference to a publication titled Hindu Faith and Culture attributed to C.P. ராமசாமி ஐயர். சிபி ராமசாமி ஐயர் எழுதியதாக ஹிந்து ஃபெய்த் அண்ட் கல்ச்சர் என்கின்ற புத்தகத்தை ஆராசா மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறார். The court was unable to find a publication by that name அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீதிமன்றத்தாலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. பாக்குற ஆடியன்ஸ் தேடுங்க, ஹிந்து ஃபெய்த் அண்ட் கல்ச்சர் சிபி ராமசாமி ஐயர், முதல் லிங்க் வரும் archive.org-ல the fundamentals of Hindu faith and culture அப்படின்னு வரும். அந்த புத்தகத்துக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய டைட்டில் அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, the Hindu faith and culture அப்படின்னு தலைப்பிட்டு தான் சிபி ராமசாமி ஐயர் அவர்கள் அந்த இதை தொகுத்து வெளியிட்டு இருக்கிறார். இது யார்கிட்ட அவைலபிளா இருக்குன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, சென்ட்ரல் ஆர்கியாலஜிக்கல் லைப்ரரி, கிளாஸ் 901.0954, கால் நம்பர் ரேக் வரைக்கும் போகுது போலயே. இது முதல் பேஜ்ல இருக்கு, தேடி ரொம்ப சிரமப்படலாம் தேவையில்லை. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹிந்து ஃபெய்த் அண்ட் கல்ச்சர், ஹிந்து ஃபெய்த் அண்ட் கல்ச்சர் அப்படின்றதா நூலு. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அப்படின்றது ப்ரிஃபிக்ஸ். புத்தகத்துக்கு உள்ளுக்குள்ள டைட்டில போடுவாங்க, ஹெட்டர்ல போடுவாங்க. அப்படி ஹெட்டர்ல அவர் போட்டிருக்கிற டைட்டில் வந்து என்ன அப்படின்னா, ஹிந்து ஃபெய்த் அண்ட் கல்ச்சர் அப்படின்றத அவர் டைட்டிலா கொடுத்திருக்கிறாரு. இது அவருடைய பல்வேறு இதனுடைய தொகுப்பா இருக்கு. பல்வேறு விஷயங்களை பேசுறாரு, ஹிந்து ஃபெய்த் பத்தி பேசுறாரு, கல்ச்சர் பத்தி பேசுறாரு. அதை வந்து தொகுத்து அவர் வெளியிட்டு இருக்கிறார். ஏன் சிபி ராமசாமி ஐயரை தவிர்க்கிறாங்க? ஒரு ஐயர் மேற்கோளை ஏங்க ஒருத்தர் தவிர்க்கணும்? சனாதனம் பத்தி பேசும்போது ஐயர் ஒருத்தருடைய மேற்கோள் வருது அப்படின்னா அந்த மேற்கோள் வந்து முக்கியமானது தானே இல்லையா? அப்ப அந்த மேற்கோள்ல ராமசாமி ஐயர் என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னா, பக்கம் 40-41, அந்த 40வது பக்கத்திலையும் 41வது பக்கத்திலையும் சிபி ராமசாமி ஐயர் முக்கியமான சில புள்ளிகளை குறிப்பிடுகிறார். அதாவது தெற்கு வடக்கு என்கின்ற அந்த பிரிவினை பற்றி, வடக்கு தெற்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், இதை பற்றி எல்லாம் அவர் குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பேஜ் நம்பர் 40, இந்த பேஜ் நம்பர் 40ல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தி டிராவிடாஸ் ஆர் தமிழ்ஸ், திராவிடமும் தமிழும் வேற இல்ல ஒண்ணுன்னு நான் சொல்லல, ராமசாமி ஐயர் சொல்றாரு. தி டிராவிடாஸ் ஆர் தமிழ்ஸ் வேர் hardy peasant folk and made good soldiers and sailors. They also originated the pearl and conch fisheries, அதாவது முத்து குளித்தல், இதெல்லாம் அவங்களே கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஃப்ரம் ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ், வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே அந்த தொழில் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் வேர் ஸ்கில்ட் இன் இரிகேஷன், விவசாயம் செய்வதில் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லானவர்களாக, மேம்பட்ட திறனுடையவர்களாக இருந்தார்கள். when the northern Aryan colonizers
என்ன சொல்றாரு? நார்த்தன் ஆரியன் காலனைசர்ஸ், அதாவது வடக்கு ஆரிய காலனி ஆதிக்கவாதிகள், அதாவது அங்கிருந்து இன்வேட் பண்ணி வந்தாங்கன்னு சொல்றாரு அவரு. த நார்த்தன் ஆரியன் காலனைசர்ஸ் இன் த வேக் ஆஃப் அகஸ்தியரின் தலைமையில பெனிட்ரேட்டட் டு த சவுத், தெற்குக்கு அவர் புகுந்து வரும் பொழுது they found a fairly advanced civilization already established. அவங்க அங்க ஒரு முற்பட்ட நாகரீகம், அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் என்ன, முன்னேறிய நாகரீகம் ஒன்று அங்கு செழித்தோங்கி இருந்ததை பார்க்கிறார்கள். யாரு? வடக்கிலிருந்து படையெடுத்து வந்த ஆரிய படையெடுப்புவாதிகள், ஆரிய காலனிவாதிகள் இங்கு வந்து பெரிய நாகரீகம் இங்கு இருப்பதை கண்டுபிடித்தார்கள்னு நான் சொல்லல, நீங்க சொல்லல, ஆராசா சொல்லல, சிபி ராமசாமி ஐயர் சொல்றாரு. இத தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிரமமான புத்தகமான இல்ல, பேரை போட்டாலே வருது. சரி, இதுல ராமசாமி ஐயர் வேற என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பக்கம் 33ல ராமசாமி ஐயர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. பேலியோலித்திக் இரா, அந்த பேலியோலித்திக் காலகட்டத்திலேயே மனிதன் வந்து பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பரிணாம வளர்ச்சிக்கு உள்ளாகிறான். அப்போதே இங்க தெற்குல ஆதிச்சநல்லூர்னு ஒரு சைட் இருக்குது. அதாவது அந்த பேலியோலித்திக் ஸ்டேஜ்ல தமிழ்நாட்டுல ஒரு சைட் இருக்குது ஆதிச்சநல்லூர்னு. அது ரொம்ப பழமையான ஒரு சைட்டாக இருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய அந்த மண்டை ஓட்டுக்கும் எகிப்தில் இருக்கக்கூடிய மண்டை ஓட்டுக்கும் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு பழமையானவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள், இங்கிருந்து திராவிட நாகரிகம் இருந்திருக்கிறது என்று சொல்லுவதோடு மட்டும் அல்லாமல் அவர் கூடுதலாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார். அதாவது இந்தோ ஆரியன் சிவிலைசேஷனை விட டிராவிடியன் சிவிலைசேஷன் பழமையானதுன்னு அவர் நிறுவுகிறார். ப்ரீ ஹிஸ்டாரிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் வொர்ஷிப் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு பக்கம் 34 மூணாவது வரியில this Dravidian civilization was in all probability co-evolve with or perhaps even older than the Indo-Aryan culture. இண்டோ-ஆரிய கலாச்சாரத்தை விட டிராவிடியன் சிவிலைசேஷன் திராவிட நாகரிகம் என்பது பழமையானதாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுகிறார். அவர் நல்லா பாருங்க, டிராவிடியனுக்கு தான் சிவிலைசேஷன் சொல்லியிருப்பாரு, இண்டோ ஆரியனுக்கு கல்ச்சர்னு சொல்லியிருப்பாரு. which means அவர்கள் வேறு ஒரு இடத்திலிருந்து இங்கு வருகிறார்கள். அதனால அவங்க நாகரிகத்தை சுமந்து வரல, அவங்களுடைய பண்பாட்டை சுமந்து இங்கு வருகிறார்கள். ஆனா இங்க எஸ்டாபிளிஷ்டு கல்ச்சரல் என்டிட்டியாகிய சிவிலைசேஷன் இருக்கிறது, அது பழமையானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதுக்குங்க சம்பந்தம் இல்லாம சனாதனத்தை பத்தி பேசும்போது திராவிட ஆரியன் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம், மக்கள் கேட்கலாம். அனிதா சுமந்த் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருந்த எல்லாரும் ஒரு வகையான தர்மத்தை பின்பற்றுறாங்க, அது சனாதனம். சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருந்த எல்லாரையும் ஹிந்துஸ்ன்னு அழைச்சாங்க. சிந்துஸ்ன்றதை அழைக்க தெரியாம வெளிநாட்டுக்காரங்க ஹிந்துஸ்ன்னு அழைச்சாங்க, அதை ஒத்துக்கிறாங்க, அது உண்மைதான். அவங்க எல்லாரும் ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணாங்க, அந்த தர்மத்தை எல்லாம் கம்பேர் பண்ணதான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ராமசாமி ஐயர் கூற்றுப்படி பார்த்தோம் என்றால் இங்கேயே பெரிய படையெடுப்பு நிகழ்ந்திருக்கிறது. வடக்குக்கும் தெற்குக்கும் வேறுபாடு இருக்கிறது, கலாச்சாரம் வேறு, நாகரீகம் வேறு, இருவருக்கும் இடையே வணிக தொடர்புகள் இருந்தது அப்படின்றதெல்லாம் பேசுறாரு. அப்படின்னா அப்ப ரெண்டு வேற வேற தர்மத்தை பின்பற்றி இருக்கிறது. ஒரே தர்மத்தை பின்பற்றுவது இரண்டு வேறு நாகரீகங்களாக இருக்க முடியாது இல்லையா? ஒரே தர்மத்தை பின்பற்றுபவர்கள் எப்படி வேறு வேறு நாகரீகமா இருக்க முடியும்? அதே போல சிந்து சமவெளி நாகரீகத்தை பற்றியும் அவர் குறிப்பிடுகிறார். சிந்து சமவெளி நாகரீகத்தை பத்தி அவர் குறிப்பிடும் பொழுது சிபி ராமசாமி ஐயர் தெளிவா சொல்றாரு, அங்க அந்த சோகால்டு ஆரியன் இன்வேஷன் நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்றத ராமசாமி ஐயர் பதிவு செய்யறாரு. அப்போ ஆரிய வர்க்கத்துக்கான தர்மம் என்றுதான் 1916 இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி வெளியிட்ட சனாதன தர்ம புத்தகம் சொல்லுது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சனாதனம்னா நீங்க அந்த புக்கை மட்டும் தான் கோட் பண்ணுவீங்களா, இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாங்க பார்க்கணும் புக்கு. மனுஸ்மிருதியை கொண்டு வந்து எந்த புத்தகத்தை அம்பேத்கர் கொளுத்தியே தீருவேன் என்று சொன்னாரோ, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினது யாரு? அம்பேத்கர். ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் யாரு? அம்பேத்கர். இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், விளிம்பு நிலை மக்கள் எல்லோருக்காகவும் பேசியவர் அண்ணல் அம்பேத்கர், மகாத்மா அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் என்ன பண்ணாரு? மனு தர்மத்தை கொளுத்தியே தீருவேன் என்றார். இந்த உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்து ராஜ்யம் அமைவதை எப்படியாவது தடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு பேசினவர் அம்பேத்கர். சாகும் பொழுது நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன்? இந்த மனுஸ்மிருதியால் உருவானதாக இது இருக்கிறது, அதனால் இந்த மனுஸ்மிருதியை கொளுத்துவேன், இந்த மதத்திலிருந்து வெளியேறுவேன் சொன்னவர் அம்பேத்கர். நான் இட்டுக்கட்டி பேசல, நான் இந்து மதத்துக்கு எதிராக பேசல, அம்பேத்கர் சொன்னவை இவை. வால்யூமா அம்பேத்கருடைய வால்யூம்ஸை இந்தியாவுடைய ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திலையும் சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரியிலையும் வெப்சைட்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்களே, ஒரு நாள் அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்க்க சொல்லுங்கள், அவர்களுக்கு தெரியும் அம்பேத்கர் எப்படிப்பட்ட சனாதனத்துக்கான எதிரி அப்படின்றது.
ஹூ ஆர் சூத்ராஸ் அப்படின்னு எழுதுறாரு. ஏன் எழுதுறாரு? வர்ண தர்ம முறைதான் இதையெல்லாம் உருவாக்குகிறது அப்படின்னு எழுதுறாரு. ஆனா அனிதா சுமந்த் என்ன சொல்றாங்க, 10/139 அதுல என்ன சொல்றாங்க, சார் அவன் சாதியை பின்பற்றிட்டு என்னமோ ஒடுக்குமுறை செய்யறான், நீங்க எல்லா பணியும் வர்ண தர்மத்தின் மேல எழுதுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி? எந்த வர்ண தர்மத்தின் அடிப்படையில் சாதி உருவாகிறதோ அதைத்தானே கொஸ்டின் பண்ண முடியும் அப்படின்னு அம்பேத்கர் தானே சொல்றாரு. இந்து மத ஆய்வாளர்கள் சொல்றாங்கல்ல, நானே நினைத்தாலும் இந்த சாதிய கட்டமைப்பை மாற்ற முடியாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாருல்ல. அப்போ மாற்ற முடியாத இந்த கட்டமைப்பை கேள்வி கேட்பது என்பது இந்தியாவுடைய முற்போக்கு வரலாறு. அதுதான் இந்தியா இன்றைக்கு தலை தோங்கி இருப்பதற்கான முகாந்திரம். இந்தியா இந்த சாதி அடிமை முறையில் இருந்திருந்தால் இன்றைக்கும் பின்தங்கிய ஒரு பகுதியாகத்தான் இருந்திருக்கும். இதை உடைத்துக் கொண்டு இந்தியா முன்னேற முயல்வதனுடைய வெளிப்பாடுதான் இந்தியாவுடைய வளர்ச்சி. அப்போ இந்த சாதி எடுக்கும் முறைக்கு வர்ணத்தை நீங்க ஏன் பிளேம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. நான் பிளேம் பண்ணல, அம்பேத்கர் பிளேம் பண்றாரு. இப்ப பதில் சொல்லுங்க, அம்பேத்கர் தப்பு பண்ணிட்டாரா? அம்பேத்கர் ஏமாத்திட்டாரா? அம்பேத்கர் பொய் சொல்றாரா? அம்பேத்கர் மக்களுக்கு விரோதியா? அம்பேத்கர் இந்துக்களுக்கு விரோதியா? சொல்லுங்க. அம்பேத்கர் இந்துக்களுக்கு விரோதியா இல்லையான்ற எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல இந்த பாயிண்டின் மூலமாக. அப்போ அம்பேத்கர் சொன்னதை தான் இங்கேயும் நம்ம சொல்றோம். வர்ண தர்மத்திலிருந்து இந்த சாதி வருகிறது, மனு தர்மத்திலிருந்து இந்த சாதி வருகிறது. இப்போ திரு திருமிக அனிதா சுமந்த் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எட்டர்னல் தர்மா, அதாவது நிலையான இந்த தர்மத்துக்கு பதில்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எதுல அப்படின்னா யக்ஞவல்கியா அப்படின்ற ஒரு ஸ்மிருதியிலையும் மனுன்ற ஸ்மிருதியிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய மேற்கோள் நம்பர் 21, மனுஸ்மிருதி 6:92. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தர்மத்துக்கான 10 வழிமுறைகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 10ல ஸ்டெடினஸ், ஃபர்கிவ்னஸ், டெண்டர் ஹார்ட்டட்னஸ் இப்படின்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மனுஸ்மிருதி 6வது சாப்டருக்கு ஏன் போனோம், 6:92 ஏன் போனோம், 2:215 ஒண்ணு இருக்குது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 2:215 அப்படின்றதுல நான் வேற யார் எழுதுனதுக்கும் போல நான் நேரடியாக காஞ்சி காமகோடி மடம், அந்த காஞ்சி காமகோடி மடம் ஒரு மனுஸ்மிருதி வெளியிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி எழுதி வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுலயே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2:215ல ஒரு ஆணாகியவன் அம்மாவுக்கும் மகளுக்கும் அக்காளுக்கும் தங்கைக்கும் பக்கத்தில் உட்காரவே கூடாது. ஏனென்றால் அவனுடைய புலன்கள் அவனுடைய அறிவை விழுங்கிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவுக்கு பக்கத்திலையும் அக்காவுக்கு பக்கத்திலையும் உட்கார்ந்தா அவனுடைய அறிவை விட அவனுடைய ஆண் தன்மை அதிகப்பட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க. எவனாவது அப்படி பேசுவானா? அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கும் எந்த குழந்தைக்காவது அப்படி தோணுமா? அக்காவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் எந்த தம்பிக்காவது அது தோணுமா? குழந்தையை மடியில் வச்சு கொஞ்சம் எந்த தந்தைக்காவது அப்படி தோணுமா? தோணும்னு மனுஸ்மிருதி சொல்லுது. இதை நீதிபதியால மேற்கோள் காட்ட முடியுமா? 2:215 வெர்ஸ் 2:215 இதை மேற்கோள் காட்ட முடியுமா மனுஸ்மிருதியில? முடியாதுல்ல. நீதிபதி கேள்வி கேட்க முடியும் டைரக்டா. நீதிபதியை கேள்வி கேட்க முடியாது அப்படின்றத நம்மளால வருவோம், அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பாயிண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்குது நீதிபதி சொன்னதுல இருந்து. இப்போ இந்த மனுஸ்மிருதி என்ன சொல்லுகிறது அப்படின்றத இந்த வழக்குல அபிடவிட் தாக்கல் செய்த உதயநிதி தெளிவா பேசி இருக்கிறாரு. இதே இடத்துல நண்பர் கரிகாலன் அவர்களுக்கு இதே சட்டையை போட்டுதான் நான் உட்கார்ந்து இந்த பேட்டியை கொடுத்திருந்தேன். தெளிவாக அதுல எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. எந்த மனுஸ்மிருதியை வைத்து நீங்கள் சனாதன தர்மத்துக்கு அர்த்தத்தை கற்பிக்கிறீர்களோ அதே மனுஸ்மிருதி சனாதனத்துக்கு அர்த்தம் சொல்லுதுன்னு நான் சொல்லல, நீதிபதி சொல்றாரு. தி ஆன்சர்ஸ் ஃபார் எட்டர்னல் தர்மா எதுல இருக்கு? மனுஸ்மிருதியில இருக்குன்னு சொல்றாரு. அந்த எட்டர்னல் தர்மால என்ன சொல்லுது? சூத்திரன் படிக்க கூடாது, சூத்திரனுக்கு நல்ல பேர் வைக்க கூடாது, சூத்திரனுக்கு நல்ல தங்குமிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல அந்த சனாதன தர்மத்தை பற்றி இந்திரா காந்தி பல்கலைக்கழகத்துல இந்திரா காந்தி நேஷனல் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல அது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான், இந்தியாவுடைய அரசு வெளியிட்டிருப்பதுதான். அந்த வெப்சைட்ல சில வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுஸ்மிருதியில இருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, ட்வைஸ் பார்ன் மேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது என்ன ட்வைஸ் பார்ன் மேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருத்தன் ஒருக்க தானே பிறக்க முடியும், 2 தடவை எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். அம்மாவின் வயிற்றிலிருந்து ஒரு முறை, பிராமணராக ஸ்தானம் எடுத்துக் கொள்ளும் பொழுது ஒரு முறை, 2 இருபிறப்பாளர்கள் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. வேற யாரும் இருபிறப்பாளர்கள் கிடையாது, அந்த இருபிறப்பாளர்களுக்கு தான் எல்லா வசதி வாய்ப்புகளும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பேர் வைக்கிறது அப்படின்றது முதற்கொண்டு யார் யார் என்னென்ன படிக்கணும்ன்றது வரைக்கும் இந்த மனுஸ்மிருதி அதிகாரங்களில் தொடர்ச்சியாக இவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இப்ப இதுல பேரு பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. லெட் எ பிராமணாஸ் நேம் ஆஸ்பீஷியஸ். ஆஸ்பீஷியஸ்னா என்ன? ரொம்ப புனிதமானதான ஒரு பெயரை பிராமணர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். சத்ரியாஸ் பி கனெக்டட் வித் பவர். அதிகாரம் தொடர்பான பெயர்களை, சக்தி குறித்தான பெயர்களை சத்திரியர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். வைசியாஸ் வித் வெல்த். வைசியர்கள் அப்படின்னா வணிகம் செய்யக்கூடிய சாதிகள். இவர்கள்
வளம் குறித்த செல்வம் குறித்த பெயர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். பட் அண்டு கிடையாது. பட் ஏ சூத்ரா கண்டெம்டிபிள், எந்த மதிப்பும் இல்லாத பெயரை மட்டும்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்மளுக்கு தெரியும், சில காலம் முன்னாடி வரைக்கும் ஊருக்குள்ள பெயர்கள் எப்படி இருந்தது? பிச்சைன்னு இருக்கும், அம்மாவாசைன்னு இருக்கும், வேண்டாம் பொண்ணுன்னு இருக்கும். இந்த பெயர்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, ரொம்ப இப்ப இதே வேண்டாம் பொண்ணுன்னு ஏதாவது ஒரு உயர் சாதி பெண்களை பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. அம்மாவாசை அப்படின்னு சொல்லிட்டு உயர் சாதி ஆண்களை பார்த்திருக்கீங்களா? கோயில்ல யாராவது அர்ச்சகரா இருக்கிறாங்களா அந்த பேர்ல? இல்ல. இப்போ 1-2 இடங்கள்ல யாராவது பிச்சைன்னு ஏதாவது பேர் வச்சிருக்கலாம் வேறு அர்த்தத்துக்காக. ஆனா இங்க மட்டும் ஏன் இப்படியான பேர்களே இருக்கு? ஏன் இருக்கு அப்படின்னா மனு தர்மத்திலிருந்து இது வருது, இந்த மரபு வருது. இதை மனு தர்மம் சொல்லுது. அந்த மனு தர்மத்தை மேற்கோள் காட்டி நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், இந்த எட்டர்னல் தர்மாவுக்கான பதில்கள் மனு தர்மத்தில் இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. அதே மனு தர்மத்தில் அதற்கு மேலும் கீழும் இருக்கக்கூடிய வரிகள் மக்களை கேவலமாக பேசுகிறதே. இதை நீதிமன்றம் அங்கீகரிக்குமா? நாளைக்கு ஒருத்தர் வந்து பிராமணர்களுக்கு புனிதமான பெயர் வைக்க வேண்டும், சூத்திரர்களுக்கு நல்ல பெயர் வைக்க கூடாது, மனு தர்மம் சொல்கிறது. ஏனென்றால் மனு தர்மம் சனாதன தர்மத்துக்கு பதில் சொல்கிறது. சனாதன தர்மத்துக்கான கேள்விகளுக்கு மனு தர்மம் பதில் சொல்கிறது. சனாதன தர்மம் எது? இந்து தர்மம். அதுதான் சனாதன தர்மம். இந்து தர்மத்தின் படி சூத்திரர்கள் நல்ல பெயர் வைத்துக் கொள்ள கூடாது. நாளைக்கு இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஒருத்தர் கேஸ் போட முடியுமா? முடியாதா? முடியும். எல்லா தீர்ப்பும் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட், நீங்க கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து மேற்கோள் காட்டவே முடியாது. கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட், ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும். அப்போ அதில் வரக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு தெளிவானதாக இருக்க வேண்டும், எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அதை மாற்றி இப்படி பேசி இருக்கிறார் திரு அனிதா சுமந்த் அவர்கள். இதைத்தான் இப்ப என்ன எதிர்கொள்றது அப்படின்னு தொடர்ந்து பேசுபொருளாக போய்கொண்டிருக்கிறது. இதுல இன்னும் அவங்க சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க. A series of lectures on, இப்ப ஒரு தீர்ப்புல எதெல்லாம் மேற்கோள் காட்டலாம்? முந்தைய தீர்ப்புகளை மேற்கோள் காட்டலாம், இந்த மாதிரி சில புனிதமான மனுஸ்மிருதி போன்ற நூல்களை மேற்கோள் காட்டலாம் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு யூடியூபரை மேற்கோள் காட்டுறாங்க. யாரு? நம்ம வேலுக்குடி கண்ணன் ஒரு ஆள் இருப்பார் தெரியுமா? வேலுக்குடி கிருஷ்ணன். ஏங்க பொதிகை டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்களா? நல்லா குடுமி வச்சுட்டு நாமம் போட்டுட்டு ஒருத்தர் வந்து பெருமாளை பத்தி பக்தி ஒழுக பேசியிருப்பாரு இல்லையா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, a series of lectures on YouTube என்ன சொல்லுது அப்படின்னா, crying need for compatibility, ஒருமித்து வாழ்வதற்கான ஒரு உரிமை குரலை அவர்கள் கொடூரமாக தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் பாருங்க. சனாதனத்தை பத்தி வழக்கம் சொல்றதுக்கு வேலுக்குடி கண்ணன் யாரு? சனாதனத்தை பத்தி எங்களுக்கு எங்க மகா பெரியவா சொல்லி இருக்கிறாரு, பெண்கள் வேலைக்கு போக கூடாது, சூத்திரன் படிக்க கூடாது அப்படின்னு மகா பெரியவா தெய்வத்தின் குரல்ல சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு தர்மம் எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவா சொல்லி இருக்கிறாரு. அவர் அத்தாரிட்டியா சொல்லலாம். வேலுக்குடி கிருஷ்ணனை தூக்கிட்டு வந்து அவர் சொல்றதெல்லாம் கேளுங்க, சனாதனத்தை கத்துக்குங்கன்னு சொன்னா இது என்ன மாதிரியான நடைமுறை, என்ன மாதிரியான யதார்த்தம் அப்படின்றதே புரியல. நான் சில யூடியூபர்ஸை காட்டுவோம், நம்ம சில யூடியூபர்ஸை காட்டுவோம், இந்த யூடியூபர்ஸ் வந்து சனாதனத்தின் கொடுமைகள் எல்லாம் பேசுறாங்க, இவர் ஆனர்னா ஏத்துப்பாங்களா? அப்போ இந்த தீர்ப்பு பல வகைகளில் இந்த நீதிமன்றத்தினுடைய மாண்புக்கு விரோதமாக இருக்கிறதுன்றதுதான் குற்றச்சாட்டாக எழுந்து கொண்டிருக்கிறது. இப்போ உள்நோக்கம் அப்படின்ற அந்த பார்ட்டுக்கு வருவோம். நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது இல்ல நோக்கம். இப்ப நீதிபதி வந்து பல்வேறு தீர்ப்புகள்ல பல்வேறு வழக்குகள் தீர்ப்பு வழங்குவாங்க. இப்போ அனிதா சுமந்த் அவர்களே கூட பல்வேறு தீர்ப்புகள் வெவ்வேறு வழக்குகள்ல வெவ்வேறு மாதிரி வழங்கி இருக்கலாம். இப்போ அந்த இடத்துல இருந்தா நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. ஆனா நீதிமன்றத்தையே விமர்சிக்க கூடாது, தீர்ப்பையே விமர்சிக்க கூடாது, தீர்ப்புக்கு மாறாக நடந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்றது சட்டவிரோதம்னு நான் சொல்லல, உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வு சொல்லுகிறது. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் ஹைகோர்ட்ல முதல்ல கேஸ், பாகிஸ்தான் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்றான் இவர் ஆனன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கலாமா? ஆமா, பாகிஸ்தானுக்கு வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்றதுக்கு வந்து இவங்க வந்து இங்க இருந்து கேஸ் போட்டிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்றாங்க. இதுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லுது, கிரிமினலி லயபிள்ங்குது, இது வந்து குற்றவியல் நடவடிக்கை ஆட்படுத்தப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கத்து நாட்டுக்காரனுக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லக்கூடாதா? அப்படி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொன்னாதான் என்ன பிரச்சனை? அப்படி சொன்னா உங்க நாட்டுக்கு விரோதமா இருக்கான்னு அர்த்தமா? அது எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீதிபதி காட்டமான விமர்சனத்தை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர் என்ன பண்ணிருக்கிறார், அந்த ப்ரொஃபசர் ஆர்டிகல் 370 அப்ராகேட்டட் டே இருக்குல்ல, ஆர்டிகல் 370 அதாவது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த அந்த நாள் இருக்குல்ல, அந்த நாள் கருப்பு நாள் அப்படின்னு அவர் வந்து டிக்ளேர் பண்றாரு. அதுக்கும் எதிராக கேஸ் போடுறாங்க. கருப்பு நாள்னா ஆமா அவருக்கு அது கருப்பு நாள், உங்களுக்கு அது வெள்ளை நாள்னா வெள்ளை நாள் கொண்டாடிக்க, பச்சை நாள்னா பச்சை நாள்னு கொண்டாடிக்க, இல்ல காவி நாள்னு கொண்டாடிக்க.
இப்போ கருப்பு நாள் அவரை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றது நீ யாரு? டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். அந்த தினத்தை வந்து கருப்பு தினமாக இந்தியா முழுவதும் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் இல்லையா? ஏன் பேசுறாங்க அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமானதோ அல்லது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமானதோ கிடையாது. தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அந்த தீர்ப்பு நாளைக்கு மாறக்கூடியது. நாளைக்கு ஒருத்தர் ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம், நாளைக்கு ஒருத்தர் வேற ஒரு அமர்வுக்கு இதை மாத்தலாம், லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணலாம். அப்படியே லார்ஜர் பெஞ்சுக்கு போனாலும் அதை வந்து சட்டப்பூர்வமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வழிவகைகளும் அதற்கான முன்னுதாரணங்களும் லெஜிஸ்லேச்சர் கையில் இருக்கு. அப்போ இந்த 370 அப்ராகேட்டட் டேவை பிளாக் டேன்னு கொண்டாடியதற்காகவும் அல்லது பாகிஸ்தான் நாளை பாகிஸ்தானுடைய பிறந்த நாள் அல்லது குடியரசு சுதந்திர தின நாளுக்காக வாழ்த்து சொன்னதற்காகவும் எல்லாம் ஆன்டி நேஷனல்னு அவரை கருத முடியாது. வேலையை பாருங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக விமர்சனம் பண்ணாலே அவங்க ஆன்டி நேஷனலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு முன்னுதாரணமான தீர்ப்பு. அப்போ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நான் கேட்கிறேன், இந்த மனு தர்மத்தை நீதிமன்றம் எப்படி ஏற்றுக்கொண்டதாக நான் கருத முடியும்? இந்த நீதிமன்றத்துல நாளைக்கு இந்த மனு தர்மத்துக்கு எதிரான வழக்குகளை நான் நடத்த முடியுமா? இந்த நீதிமன்றத்துல நான் அனைத்து சாதியினர் அர்ச்சகருக்கான வழக்குகளை நான் நடத்த முடியுமா? மனு தர்மம் மேற்கோள் காட்டப்படுகிறது, இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அந்த மனு தர்மத்தினுடைய மேற்கோள் அப்படின்றது சட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். அதாவது அவங்க கொடுத்த அந்த ஆர்டர்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நீக்கப்பட வேண்டும். அந்த ஒரு வரியை மாத்தினாங்களே தவிர அதற்கு அடுத்த வரியில என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா 139வது வரியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கேஸ்டையும் வர்ணாவையும் நீங்க ஈக்குவேட் பண்ண முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுவும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முறைக்கு எதிரானது. அவங்க என்னமோ தனிநபர்கள் தப்பு பண்றதுக்காக இதெல்லாம் வந்து பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே மக்கள் பார்வைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு போகப்பட வேண்டியது. அம்பேத்கர் தொடர்ந்து சொன்னதைத்தான் இங்கு தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அம்பேத்கர் பேசியது என்ன? வர்ண தர்மத்தின் அடிப்படையில் நம்மை பிளவுபடுத்துகிறார்கள், வர்ணத்தின் பெயரால் நம்மை சாதிகளை கட்டமைத்திருக்கிறார்கள், இவங்க வந்து இந்த மனு தர்மத்தின் பெயரால் இந்த கொடுமைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிதான் மனு தர்மத்தை கொடுத்தினார். அம்பேத்கர் கொளுத்திய ஒரு சட்டத்தை, அம்பேத்கர் கொளுத்திய ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டி அம்பேத்கர் உருவாக்கிய நீதிமன்றத்தில் அம்பேத்கர் உருவாக்கிய கான்ஸ்டிடியூஷனில் தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. இது அம்பேத்கருக்கு இழைக்கிற துரோகம் இல்லையா? இது இந்தியாவின் கான்ஸ்டிடியூஷனுக்கு இழைக்கிற துரோகம் இல்லையா? இப்போ அமைச்சர்கள் பேசினது கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமா இல்லையான்றதுக்கு வரலாம். கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ஈக்குவலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லுது. மனுஸ்மிருதி இஸ் அகைன்ஸ்ட் தி ஈக்குவலிட்டி பிஃபோர் லா. அது வந்து பிராமணர்களுக்கு ஒரு சட்டம், சூத்திரர்களுக்கு ஒரு சட்டம், பஞ்சவர்களுக்கு சட்டமே கிடையாது, அவங்களாம் அவுட் காஸ்ட், அது லோ காஸ்ட், அவுட் காஸ்டட், ஊருக்குள்ளேயே கிடையாது, அவங்க எல்லாம் சாதி மாறி பிறந்தவங்க, அவங்க எல்லாம் வந்து இந்த வர்ணத்துக்குள்ளே கிடையாது, அவரணர்கள் அவங்க எல்லாம் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்குது. சத்திரியருக்கு ஒரு நீதி கொடுத்திருக்குது, வைசியருக்கு ஒரு நீதி கொடுத்திருக்குது. இது மனு தர்மத்தின் நீதி. இதை எப்படி ஏத்துக்கிறது? மனு தர்மத்தின் நீதியை எப்படி தீர்ப்புல மேற்கோள் காட்ட முடிகிறது அப்படின்றதுதான் புரியவில்லை. இது வந்து எந்த வகையான இன்டர்பிரேஷனிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. இந்தியாவிலிருந்து தடை செய்யப்பட வேண்டிய புத்தகங்கள் இவையெல்லாம். அதைத்தான் அம்பேத்கர் கோரினார். இவையெல்லாம் மக்களுக்கே விரோதமானவை அப்படின்னு கோரினார். அதற்காகத்தான் அவர் கொளுத்தினார். ஒருவேளை இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் இவர்கள் தவறாக பயன்படுத்தினால் அதையும் நான் கொளுத்துவேன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார். பிபிசிக்கு கொடுத்த பேட்டியில் மட்டுமல்ல, சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலும் ஆந்திரா பில்லை பத்தி பேசும்பொழுது அம்பேத்கர் குறிப்பிடுறாரு, நான் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்திடுறேன், என்னடா நாலு சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க, கொளுத்திட்டு போயிருவேன், சிறுபான்மையினரை பாதுகாக்கிறதா என்னுடைய நோக்கம் அப்படின்னு அம்பேத்கர் காட்டமாக பதில் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த தீர்ப்பு அப்படின்றது ஒரு பக்கம் கோவாரண்ட பிறப்பிக்கிற, ஏன் பிறப்பிக்கிற அப்படின்னா இல்ல நிறைய இடங்கள்ல எஃப்ஐஆர் இருக்கு, எஃப்ஐஆர்ல கன்விக்ஷன் ஆனா நான் ஆர்டர் பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ திமுக இதற்கு உள்ளபடியே கடுமையான எதிர்வினை ஆற்ற வேண்டும். ஒரு புத்தகம் வந்து நீதிமன்றங்களில் பெரியார்னு ஒரு புத்தகம் இருக்கு. பெரியார் வந்து அந்த நீதிமன்றங்களில் பெரியார்ன்ற புக்குக்கும் அந்த ஒரு கேஸ் இருக்கு. திருச்சியில வந்து ஒரு அட்வொகேட் தொடர்பான கேஸ். அந்த கேஸுக்கும் பெரியாருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா அந்த கலெக்டர் ஒரு சூத்திரர் அப்படின்னு ஓரங்கட்டப்பட்டவர், அதனால அவருக்காக ஆஜராகிறாரு, நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக இவர் வந்து பெட்டிஷன் போட்டு அந்த கேஸ்ல இவர் பேசிட்டு வந்தாரு. இதுக்காக நீ என்னென்னாலும் பண்ணிக்க, ஆனா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தாரு. அந்த துணிச்சல் இன்றைக்கு மீண்டும் தேவைப்படும் காலகட்டமாக இது மாறி இருக்கிறது. நீதிமன்றங்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவை அல்ல, தீர்ப்புகளும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவை அல்ல, தீர்ப்புகள் விமர்சனத்துக்கு உள்ளானவைதான் அப்படின்றதுக்கான முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கிறது. அதனாலதான் நீதிமன்றமே தீர்ப்பை திருத்துது. ஏன் அனிதா சுமந்த் வந்து தான் எழுதின ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு வார்த்தையை திருத்திக்கிடும் பொழுது பேசியவர்கள் திருத்திக் கொள்வதற்கான உரிமை இல்லையா? அப்போ இந்த உரிமையெல்லாம் அரசாங்கத்தாலும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தாலும் மக்களுக்கு வழங்கப்பட்டிருப்பவை. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அப்படி கடுமையாலாம் பேசக்கூடாது சார், கடுமையா பேசக்கூடாது, ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய பொதுத்தன்மையை வச்சுக்கிட்டு நீங்க வாதாடணும். தீண்டாமைக்கும் தீண்டாமையை வெறுப்போருக்கும் இடையில் பொதுத்தன்மையை எப்படி உருவாக்குவது சொல்லுங்க? நடுநிலையா நில்லுன்றாங்க. ஆமா, தீண்டாமையை ஆதரிக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க,
தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு கடுமையா பிரச்சாரம் பண்ணணுமா? தீண்டாமை ஒழிப்பேன்னு நீ சொல்லக்கூடாது. மாறாக தீண்டாமையை பின்பற்றுபவர்களுக்கும் தீண்டாமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இடையில் ஒரு கனெக்டை நீங்க உருவாக்கணும். அந்த கனெக்டின் மூலமா தான் நீங்க மக்களை வென்றெடுக்க முடியுமே தவிர தீண்டாமையை ஒழிப்பேன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் சனாதனத்தை எப்படி ஒழிப்பேன்னு நீங்க சொல்லலாம் அப்படின்ற அந்த கேள்வியும் நிற்கிறது. சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது இன்று உதயநிதி ஸ்டாலின் கான்ஸ்டியூஷனை உருவாக்கின அம்பேத்கர் சொன்ன வரி, அது எப்படி கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக போகும்? மனு தர்மத்தை எரிக்க வேண்டும் அப்படின்றது கான்ஸ்டியூஷனை எழுதிய அம்பேத்கர் நடத்திய போராட்டம், அது எப்படி கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமானதாக மாறும்? அம்பேத்கர் இதைத்தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலையும் பேசுறாரு. அப்போ இந்த தீர்ப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கோள் இருக்கு, அதை மட்டும் நிறைவா சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்பழகன் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. கே அன்பழகன் பேர்னிங் த கான்ஸ்டியூஷன், இந்த வார்த்தைகளை தேடுனீங்கன்னா 192 வரும். அன்பழகன் கான்ஸ்டியூஷனை கொளுத்தினாரா அப்படின்னு நீங்க ஷாக் ஆகலாம். அதுல ரொம்ப எதனாலன்னு தெரியல, எந்த வருஷம் கொளுத்தினாருன்னு இருக்காது. எம்ஜிஆர் அப்ப முதலமைச்சர், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல நவோதயா பள்ளிக்கூடங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு வேலை நடக்குது. நவோதயா பள்ளிக்கூடங்கள் அப்படின்றது இந்தியை கட்டாயமாக கொண்ட பள்ளிக்கூடங்கள். அப்ப மறைமுகமாக ஹிந்தி திணிக்க பார்க்க இப்ப நவோதயா பத்தி இப்பயும் பேசுறாங்க இல்லையா, அப்பயே இதற்கு எதிராக இன்னைக்கு நவோதயா பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்லலாம். அதிமுக காரங்க கூட சொல்லுவாங்க நவோதயா பள்ளிக்கூடத்துக்கு எதிரானவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு ஒத்துக்கிட்டாரு. அதற்கு எதிராக திமுக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தது. அந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுத்தது அப்படின்னா, எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றில் கடைசியாக அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தி ஒரு போராட்டத்தை நடத்தியது திமுக தான் 1980களில். அப்போ ரொம்ப பயங்கரமா அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. அட்டை போட்டுருவாங்க, அதாவது ஐடி கார்டு, திமுக அடையாள அட்டை இல்ல, அது தவிர்த்து இந்த போராட்டத்துக்கு ஒரு ஐடி கார்டு போட்டு ஃப்ரண்ட்ல பெயர், உறுப்பினர் அட்டை எண், பின்பக்கத்துல மாவட்ட செயலாளர் கையெழுத்து, சீலு, அடையாள அட்டை வாங்கி போராட்டத்துக்கு போய் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா யார் யாரெல்லாம் இந்திய எதிர்ப்புக்கு போராடணும் அப்படின்றத பதிவு பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட, அதற்கு முந்தைய இதெல்லாம் பதிவு இல்லாம போயிருச்சு. அப்போ பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தி சிறைக்கு போனவர்களுக்கு கலைஞர் மீண்டும் அரசமைத்த பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்ட தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியா பென்ஷனே கொடுத்தாரு கலைஞர். இப்போ இப்படி ஒரு போராட்டம், அதை குறிப்பிட்டு இவங்க இந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்பழகன் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தினாரு, அதற்காக அந்த உறுப்பினர்கள் மேல சட்டப்பேரவை தலைவர் நடவடிக்கை எடுத்தாரு. சட்டப்பேரவைக்கு வேணா அந்த அதிகாரம் இருக்கு, ஆனா நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நீதிமன்றத்துக்கு எப்படி அந்த அதிகாரம் இல்லையோ அதே போல ஒரு வழக்கு அப்படின்னா அந்த வழக்குக்கு வெளியே போகும் உரிமை நீதிமன்றத்துக்கு இல்லை. கடந்த கால வழக்குகள்ல இப்ப நீங்க ஒரு கேஸ் நடத்துறீங்க அப்படின்னா அந்த கேஸ்ல ராணர் இதையும் சேர்த்து என்னன்னு கேட்டுருங்க, அது வேற கேஸ், அதை தனியா கொண்டு வான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இது சனாதனம் ஏற்புடையதா இல்லையான்றது இல்ல டிபேட், சனாதனத்தை பத்தி பேசுனது சரியா தவறான்றது இல்ல இன்னைக்கு கேள்வி. கோவாரண்டோ கேட்டதுதான் பெட்டிஷன். அந்த கோவாரண்டோ பெட்டிஷன்ல இவங்க பல்வேறு கேள்விகளை எழுப்பி அந்த பதில கொண்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் இது கோவாரண்டோ பெட்டிஷன் அட்மிசிபிளா இல்லையா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை விசாரணைக்கு கொண்டு வர்றதா இல்லையா கொண்டு வர்றாங்க. 2 பேரும் சொல்ற பதில் என்ன கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொண்டு வர்றாங்க கான்ஸ்டியூஷன் படி இது சரியா தப்பான்னு. கடைசியில இது கான்ஸ்டியூஷன் படி தப்பு அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அப்ப அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமானவர், பெரியார் கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமானவர். இதுல இன்னும் கூத்து என்ன அப்படின்னா, இந்த பெட்டிஷனர் அதாவது உதயநிதிக்கு எதிராக கேஸ் போட்டவங்க அம்பேத்கரும் பெரியாரும் அரசியல் சாசன பதவிகளை வகித்தவர்கள் அல்லன்னு குறிப்பிட்டு இருக்காங்க. பெரியாரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் கிடையாது, அம்பேத்கர் தான் கான்ஸ்டியூஷனே எழுதினாரு, சட்டத்துறை அமைச்சரா இருந்தாரு. அது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் தானே, அது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டிஷனர் ஸ்ப்ரேயர் போட்டிருக்காங்க. அதுக்குதான் சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி எல்லாம் எதுவும் குறிப்புகள் இல்லை. அது அந்த கேள்விகளுக்குள்ள எல்லாம் போல. அவங்களுடைய பிரதான நோக்கம் சனாதன தர்மம் சரியானது, சாதி சரியானது, அல்லது சாதி உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அவர் குறிப்பிடுறாரு. ஒரு காலத்துல அது மக்களுக்கு நன்மை பயக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. எந்த காலத்திலாவது சாதியால் மக்கள் பலனடைந்தார்கள் என்று இந்தியாவின் வரலாற்றில் ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிறதா? சாதியால் பலனடைந்தவர்கள் அப்படின்றது ஒரே ஒரு சாதியை தவிர வேறு எந்த சாதிக்கும் பொருந்தாது. அதே போல பிறப்பால் சாதி இல்லைன்னு சொல்றாங்க. பிறப்பால் சாதி இல்லை அப்படின்னா எதற்காக அனைத்து சாதியினர் அர்ச்சகர் வழக்கு வரும் பொழுது இடைக்காலத்து தடை போட வேண்டும்? அதான் அவங்கதான் பிராமினா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களே, பை பிராக்டிஸ் அவங்க பிராமின் ஆயிட்டாங்க. அவங்க உள்ள அனுமதிக்கிறதுல என்ன பிரச்சனை? அப்போ அங்க அந்த வாதம் வராது, இங்க மட்டும் அந்த வாதம் வரும். பை பர்த்ல யாருமே பிராமின் கிடையாது, பை பிராக்டிஸ். சரி, இந்தியாவில இது வரைக்கும் எத்தனை பேர் பை பிராக்டிஸ்ல பிராமின் ஆயிருக்கிறாங்க அப்படின்றத அவங்கதான் எடுத்து காட்டணும். தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு நீதிமன்றத்தை விமர்சிக்கணும்ன்றது இல்ல,
பட் அந்த தீர்ப்பை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது அப்படின்றத மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டியது பத்திரிகையாளராகிய கடமை. அதனால அதை பேசுறோம். ஓகே, எனக்கு ஒரு சின்ன கேள்வி இதுல வந்துட்டு இப்போ ஜட்ஜ்மெண்ட்ல எனக்கு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை கொண்டு போயிட்டு உச்சநீதிமன்றத்துல இது வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் தாண்டி இதுல ஏதோ தப்பா இருக்கு, இப்படிலாம் மனுஸ்மிருதி வந்து மேற்கோள் கட்டுறாங்க, அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை தாண்டி அதுக்கு எதிராக இருக்கிற விஷயத்தையே கோட் பண்றாங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு எதிர்ப்புணர்வா இருக்கணும் போது அதை வந்து கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி அதுக்காக வாதாட முடியலாம். கோர்ட்ல அதை கொண்டு போகலாம், பொதுநல வழக்காக தொடரலாம். இப்படி ஒரு தீர்ப்பு இருக்குது, அது இந்து சமுதாயத்தை பற்றி பேசுகிறது. அந்த இந்து சமுதாயத்தை சேர்ந்த ஒருவனாக எனக்கு இதில் மாற்று கருத்து இருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக தாக்கல் செய்யலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது முதல்ல அந்த ரிஜிஸ்ட்ரார் முடிவு பண்ணணும். ரிஜிஸ்ட்ரார் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பெஞ்ச் அதை அட்மிட் பண்ணணும். பெஞ்ச் அதை அட்மிட் பண்ணா அது விசாரணைக்கு வரும். அப்படி இந்த வழக்கில் ஏதாவது நடக்குதா, திமுக இந்த வழக்கில் முரண்பட்டு ஏதாவது மேல்முறையீடு செய்கிறதா அப்படின்னு தெரியல. ஆனா திமுக இதுல மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம், அவர்களுக்கான நிவாரணம் இதுல கிடைச்சிருச்சு. கோவாரண்டோ போட முடியாது அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு அடுத்த வழக்கு அங்க நடந்துட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஹியரிங் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுல வந்து ப்ரீஜுடிஸ்டா சில விஷயங்களை பேசி இருக்கிறாங்க. மருதையன் வந்து நம்முடைய நேர்காணல்ல பேசி இருக்கிறாரு. மருதையனுடைய நேர்காணலை கூட நம்ம கீழே போடலாம், தம்ப்நெயில டிஸ்பிளே பண்ணிட்டு கீழே வந்து அந்த லிங்கை போடலாம். அதை பார்த்தா தெரியும் அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு இல்ல, கேஸை எடுத்துக்கும் போதே தள்ளி வச்சிட்டாங்க. தள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த சரத்து இந்த சரத்தெல்லாம் மீறிட்டு இந்த சரத்துக்கு கீழே நீங்க கேட்பீங்களா, அந்த சரத்தை மீறிட்டாரா இல்லையான்றதான கேஸ். அப்ப முன்னாடியே அதை பாஸ் பண்ண முடியாதுல அந்த கமெண்ட்டை. இப்போ அதை கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அந்த நேர்காணலையும் பார்த்தாங்க அப்படின்னா மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு பிறக்கும். பார்ப்போம். ஓகே, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க, நன்றி.